வணக்கம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சிலபஸ் படி 100க்கு நீங்கள் 95 மேலே கண்டிப்பாக எடுக்கணும். 95 மேலே எடுத்தால் தான் காம்படிஷன்லேயே இருப்பீங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம் காம்படிஷன்லேருந்து வெளியே போயிருவீங்க. ஸோ இந்த 95 எடுக்கிறதுக்கு என்ன செய்றீங்கன்னா மோர் கொஸ்டின்ஸ், சரிங்களா, கான்செப்ட் தெரிஞ்சுக்கு மோர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த தொடர ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போவும் 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? தினமும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினா 42 நாளில் 4200 கொஸ்டினை முடிக்க போகிறோம். சரிங்களா? இன்று பார்த்தீங்கன்னா 201வது கொஸ்டின்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டினை பாருங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். கடைசி பார்த்தீங்கன்னா 100க்கு எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக சரியாக பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் தானே. இது பார்த்தீங்கன்னா இதே சிலபஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சிலபஸுக்கும் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 15 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா நம்மளுக்கு இந்த பத்தியை கொடுத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கும் இதுக்கும் இதே சிலபஸ் தான். இதுக்கும் ஒரே சிலபஸ் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிகே அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஜிகே வேறு ஸ்டடியும் ஜிகே அனாலிசிஸும் நான் பார்த்தீங்கன்னா ஜிகேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் இந்த எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா 15 செட்டு நடந்திருக்கு. சரிங்களா? இந்த 1500 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் ஃபர்தராக வீடியோ வரும். சரிங்களா? இப்போ வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன்சர் சொல்லுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கிங்களோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவும். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். எவன் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் எல்லோரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சி. சரிங்களா? அதெல்லாம் மற்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். சரியா? இந்த கொஸ்டின் எங்கே கிடைக்கும்னா இதுக்கு இந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 கொஸ்டின் எங்கே கிடச்சிது நான் பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிவிடுதேன். சரிங்களா? எங்கே கிடைக்கும்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். எல்லோரும் சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆன்சர் என்ன? சி. சரிங்களா? ஏன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு விதிப்படி இன் ப்ளஸ் ஓ என்னாச்சு? சரிங்களா? இன் ப்ளஸ் ஓ என்னாச்சுன்னா நோ ஆயிட்டு. சரிங்களா? எவன் ஒருவன் ஆயிட்டு. சரிங்களா? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு விதிப்படி. அதை 2வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். உயர்வு ப்ளஸ் அடைவும் சேர்த்தெழுது கிடைப்பது கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குற்றியலுகரம். என்ன குற்றியலுகரம்? இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தில் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஊவை பிரிச்சிங்கன்னா யூ ப்ளஸ் ஊ இருக்கும். ஊ போயிட்டு உயிரின் உக்குள் மெய் விட்டு ஓடும். அதில் யூ ப்ளஸ் ஆ இருக்குது. சரிங்களா? நிலைமுள்ள இவ்வும் வருமுள்ள ஆவும் இருக்குது. அப்போ யூ ப்ளஸ் ஆ என்னாச்சு ஆகும். ஸோ பார்த்தா ஆன்சர் என்ன? ஏ. சரிங்களா? சூப்பர். எல்லாம் ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்க. அதை 3வது கொஸ்டின் பாருங்கள். பிரித்தெழுக வேதி உரங்கள் என்ன சொல்லி பிரித்தெழுகிறப்ப ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். எல்லாம் ஆன்சர் கரெக்டாக சொல்லிங்க. வேதி உரங்கள் அப்போ எப்படி வரணும்? வேதி ப்ளஸ் உரங்கள் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னது? இ வழி எவும் உடம்படுமை. சரிங்களா? உடம்படுமை விதிப்படி பார்த்தீங்கன்னா இ வந்திருக்கு. ஸோ இ ஐ 3 வந்தால் என்னது? இ வரணும். சரிங்களா? ஏனே உயிர் வந்தால் என்னது? வவ்வு வரணும். ஏ 3 பார்த்தீங்கன்னா இந்த இரு இம்மையும் வரணும். சரிங்களா? இவ் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஈ தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஈ போட்டிங்கன்னு வச்சுங்களேன். உடம்புடைமை ஈ வந்துட்டு இங்கே உரங்கள் இருக்குது. சரிங்களா? இங்கே வேதின்னு இருக்குது. ஸோ அடுத்த உடல் மேல் உயிர் இப்படி இ ப்ளஸ் ஊ என்னது? யூ ஆயிட்டு. ஸோ அதாவது இதுமாரி தான். அதை அப்படியே எடுத்து இதெல்லாம் வேதி உரங்கள். சரிங்களா? இதுதான் எளிது எதிர்ச்சொல். ஆன்சர் சொல்லுங்கள். ஈஸியானதான். எளிதுன்னா எதிர்ச்சொல் அரிது. சரிங்களா? ஆன்சர் ஏ. அடுத்த பாருங்கள். சொல்லு பொருள் பொருந்தாது என்ன கேட்டாங்க. கொம்பு கிளை கரெக்டு தான். புலை துளை கரெக்டு தான். அசும்புனா நிலம் கரெக்டு தான். கான்னா என்னதுன்னா காடு வரணும். ஸோ காட்சின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. ஆன்சர் சி. சரிங்களா? டக்குன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆன்சர் சொல்லுங்கள். 6வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 7வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு ஆன்சர் பார்த்துலாம். சரிங்களா? 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுழி தலையில் தான். பொருந்தாத இணை கிடையாது. குலை காதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். கிண்கிணி இடை கிடையாது. கிண்கிணி பார்த்தீங்கன்னா எங்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். சரிங்களா? சுட்டி நெற்றி தான். கிண்கிணி காலா எங்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பொருந்தாத இணை. சரிங்களா? குறிஞ்சி யாமம். சரிங்களா? முல்லை தப்பு. இதுதான் தப்பு. சரிங்களா? முல்லைக்கு என்னது வரும்? மாலை. சரிங்களா? மருதம் வைகரை. பாலை நண்பகல் தான். இன்னொன்று என்னது? நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா
ஏற்பாடு வரும். சரிங்களா, ஏற்பாடு. சரிங்களா, பொருந்தாத இணை அடுத்த கேட்டுக்காங்க பாருங்க. சாஸ்தினா மிகுதி தான், விஸ்தாரம்னா பெரும்பரப்புன்னு வரணும். ஸோ அளவுன்னு தப்பு, இதுதான் பொருந்தாத இணை. பொக்கிஷம்னா செலவு தான், நமஸ்காரம்னா வணக்கம் கரெக்டு தான். சரிங்களா, வலுச்சொல் இல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. சரிங்களா, வலுச்சொல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்தால் என்ன வரணும், அல்லைன்னு வரணும். இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா, எங்கே இருக்குன்னா நமக்கு ஒருமைப்பன்மைன்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்போ நான் வந்தால் என்ன வரணும், அல்லைன்னு வரணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9 பி. சூப்பர், எல்லாம் ஆன்சர் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா, டிஸ்கஷன் வவ்வுல்னா என்னது, உயிரெழுத்து வரணும். ஸோ அது தவறு. கான்சன்னா மெய்யெழுத்து வரணும், தப்பு. கோமோகிராஃபினா ஒப்பெழுத்து. ஸோ வந்து அது மட்டும் தான் சரியாக இருக்குது. டிஸ்கஷனாக உரையாடல் வரணும். ஸோ அதுதான் ஆன்சர் சி. சரிங்களா, அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஸ்டோம்னா என்னன்னா புயல். சரிங்களா, அடுத்தல டெம்பஸ்ட்னா பெருங்காற்றுன்னு வரணும். சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டொனோடோனா சூறாவளி, சீபிரிஷ்னா கடற்காற்று. கரெக்டு தான், டெம்பஸ்ட் தான் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து பி. வானம் வானம் ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க. இந்த வானம்னா என்ன, இந்த வானம்னா என்ன, இந்த வானம்னு வந்து ஆகாயம், இந்த வானம்னா வெடி. ஸோ வந்து பார்த்தா ஆன்சர் டி. சரிங்களா, சூப்பர், எல்லாம் ஆன்சர் கிடைச்சது. பாடி மகிழ்ந்தனர் தொடரமைப்பின் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இது என்னது, பாடி மகிழ்ந்தனர்னு இருக்குது. அப்போ இது என்ன தொடர், ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்னது, வினை எச்ச தொடர். ஏன்னா ஒரு வினையை கொண்டு முடிந்ததுனால ஒரு வினை எச்ச தொடர். சரிங்களா, வினைமுட்டு தொடர்னா மகிழ்ந்தனர்னு இருக்கும். ஸோ பேர் வச்சுட்டோன்னா படித்த அப்படின்னு வரணும். ஸோ ஆல வரல. சரிங்களா, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பேரும் வினையாளர் பேரும் கேட்குறாங்க. தொழில் பேரும் வினையாளர் பேர் பாருங்கள். கேட்டவர் என்பது வினையாளர் பேர், பாடல் என்பது தொழில் பேர். அப்போ வந்து பார்த்தோன்னா கெட்டவர். சரிங்களா, கெட்டவரும் பாடியும். அப்போ வந்து பார்த்தோன்னா பாடலும். அப்போ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பி. சரிங்களா, சரியான அகரவரிசையில் எத்தனை கொஸ்டின் கிடைக்காங்க பாருங்கள், ஈஸியாக போட்டலாம். எல்லாம் வரிசை தான் இருக்குது. அப்போ பாங்க பா. ஸோ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் என்னும் பி. சரிங்களா, அதை வச்சு எடுத்துக்கலாம் டக்குன்னு. சரியான அகரவரிசை எல்லாம் வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தாத்தா இதை வச்சு எடுத்துலாம், டக்குன்னு எடுத்துலாம். பாருங்களேன், ஈஸியாக எடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த வரிசையில் பாருங்கள் அகரவரிசையில் வந்து பார்த்தோன்னா இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னுன்னு வரணும். ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் இக்கு வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரிசை இருக்குது பாருங்கள், இந்து தான் இருக்குது. அப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து தான் இருக்குது ஃபஸ்ட்டு. இத்து இந்து இப்பு இம்மு. அப்போ வந்து இந்து வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னதுன்னா நீளம். அடுத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு வரிசை வரணும், பவளம். ஸோ அதில் எரல வரல அப்படின்னு வரணும். சரிங்களா, இப்புக்கு அப்புறம் இம்மு வரிசை வருது. அதில் இம்மு வரிசையில் மூ வரும். அதை வந்து எரல வரல வா வரிசை வருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சரிங்களா, ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த பார்த்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th நியூ புக்கில் இல்லை தான். அதான் நான் எதுக்கு வந்து பார்த்தோன்னா 6th 10th வரைக்கும் நியூ புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு தான். அதுக்கப்புறம் யூனிட் 6ன்னு இப்போ இருக்கலாம், அப்போல்லாம் யூனிட் 8 அதுக்கும் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா, இலக்கியம்னு இருக்கும். இக்கால இலக்கியம் முதல் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம்னு ஒரு டாப்பிக்கே உண்டு, அதுக்காண்டி நீங்கள் தேவைப்படும். சரிங்களா, இப்போ அகரவரிசை சொற்கள் எல்லாம் தாவரிசை தான் இருக்குது. தாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஆன்சர் சொல்லுங்கள். தாவரிசையில் தான் எல்லாமே இருக்குது. தாளை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு தானியம், அது தேடல் தொகுதின்னு வரும். சரிங்களா, ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த 20 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள். விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை ஒலிக்கிறது என்று கூறுவது எனது, ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். உற்றது உரைத்தல். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தா நடந்தது அப்படி சொல்கிறதுனால உற்றது உரைத்து கூறுதான், அதனால் உற்றது உரைத்தல். ஓமையில் விளக்கப்பெறும் பொருத்தமல் பொருளை தேர்வு செய்தல். எளியும் பூனையும் என்னது சொல்லுங்கள். அது ரெண்டும் வந்து பார்த்தா வேற்றுமை தான். சரிங்களா, இலவு காத்த கிளினால ஏமாற்றம் தான். ஈஸியாக டக்குன்னு அடிச்சலாம். பசுமரத்தாணி போல் ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு பண்ணணும். சரிங்களா, எளிதில் மனதில் பதியும். ஏன்னா பசுமரத்தாணி அப்படி தான். ரீஃபார்ம்னா என்னது, டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். சரிங்களா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற கட்டுரை எழுத தெரியும். இது என்ன இனமொழி விடை, அதுக்கு இனமான இன்னொரு விடையை கூறு தான். சரிங்களா, நிறுத்தல் குறியீடு இது எங்கே இருக்குன்னா 7th நியூ புக்கில். சரிங்களா, நிறுத்தல் குறியீடு எல்லாமே எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதாவது இது கான்செப்ட் டாபிக், இது சொல்லிக் கொடுக்கலாம். சரிங்களா, 7th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம துணி ஓவியம்னு ஒரு பாடம் உண்டு. சரிங்களா, அந்த ஓவியத்தில் தான் இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எல்லாமே. சூப்பர், சில பேர் வேறு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ பாருங்கள், கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம், இது வரைய வராது. சரிங்களா, அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லி அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் அப்படின்னு அழகாக சொல்லுறது தான் இதுதான். ஏன்னா ஆச்சரியமாக வந்து பார்த்தீங்கன்னா
கூப்பிடுது சரிங்களா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஸோ வந்து தான் அப்போ கண்ணா அப்படின்னு நிப்பாட்டி வா அப்படின்னு ஆச்சரியமா வா அதோ துணி ஓவியங்களை பார்ப்போம் வாங்குல அப்படின்னு சொல்கிறதுனால ஆன்சர் சி தான் சரிங்களா. நிறுத்தல் குறியீடு இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரக்கூடாது, அப்படி ஃபுல் ஸ்டாப் மட்டும் தான் வரும். பணம் காணாமல் போனது இதுலேயும் ஆச்சரியக்குரிய வரக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் தான் வரணும். சட்டி உடைந்து போயிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் கூடாது, ஃபுல் ஸ்டாப் தான் வரும். அப்போது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இதுதான் கரெக்டாக இருக்குது சரிங்களா. அதை பேச்சு வழக்கு எழுத்து வழக்க மாட்டணும் சரிங்களா. எனக்கு உங்களை மாதிரி ஆடணும் வேண்டும் ஆசை இதெல்லாம் வந்து 10th நியூ புக்கில் இருக்குது சரிங்களா. இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்போ பாருங்கள் உங்களை போல் அப்போ தான் சரியான ஆன்சர் இருக்குது சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தா சி சரிங்களா. பேச்சு வழக்கு கொடுத்துடு என்ன சொல்லணும், கொடுத்து விடு அதுதான் சரியான ஆன்சராக இருக்குது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் அறநெறிச்சாரம் பாடலை பாடியவர் எழுதியவர் யாருன்னு கேட்கணும். அப்போ பாருங்கள் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டார். அதாவது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சதை கேட்டோம்னா அது அறிவினா, ஒரு ஆளுக்கு தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தெரில நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னா அது வந்து அறியாத வினா, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னா அது வந்து அறிவினா சரிங்களா. அறிவினாக்கும் அறியாத வினாக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டால், அப்போ ஆசிரியருக்கு இந்த அதோட பொருள் தெரியும், ஆனால் அவங்க வந்து பார்த்தா மாணவர்கிட்ட போய் கேட்காங்க, அப்போ தெரிஞ்சது தான் கேட்காங்க, அப்போ இது அறிவினா சரிங்களா. காட்சி ப்ளஸ் அழகு இது என்னது, என்ன இது உடம்புடு மெய் இ வந்திருக்கு. ஸோ வந்து என்ன இது சீயை பிரிச்சிங்கன்னா என்னது இச்சு ப்ளஸ் இ, அப்போ என்னது இகர ஈறு தான் இருக்குது. ஸோ இகர ஈறு சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நிலைமொழி வருமொழி சரிங்களா. நிலைமொழியில் வந்து பார்த்திங்கன்னா லையை பிரிச்சிங்கன்னா இது உயிரெழுத்து தான் இருக்குது சரிங்களா. இல் ப்ளஸ் ஐன்னு உயிரெழுத்து தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து இருக்குது சரிங்களா. அப்போது வந்து பார்த்தா இதுதான் சரியான இது, ஏன்னா சரியான என்ன இதான் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மெய் எழுத்து இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது தவறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நையை பிரிச்சிங்கன்னா இன்னு ப்ளஸ் ஐ வரும், இங்கே இம்மு வரும் சரிங்களா. மாவை பிரிச்சிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தோன்னா உயிர் ப்ளஸ் மெய்யின்னு வரணும், இதுவும் தவறாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தா மெய் ப்ளஸ் மெய்யின்னு வரணும், ஏன்னா மாவை பிரிச்சிங்கனாலும் இம்மு ப்ளஸ் ஆ தான் வரணும். ஸோ மெய் ப்ளஸ் மெய் வரணும், இங்கேயும் தவறாக இருக்குது. அப்புறம் அதான் ஆன்சர் ஏ. கொல் கோல் சரிங்களா. கொல் வாங்குறது சரிங்களா. இந்த கோல்லாம் புறங்கூறல் பேசுகிறது சொல்கிறது. குறுநெடில் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குறுநெடில் பிழையான சரியானது கேட்டிருக்காங்க. பிழையான சொல் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கா கா, கு கு, கி கி, கே கோ கிடையாது. அப்போ கேக்கு அப்புறம் என்ன வரணும், அதுக்கு வந்து பார்த்தா நெடில் வந்து பார்த்தா கே சரிங்களா, இதுதான் வரணும். ஸோ வந்து பார்த்தா இந்த கோக்கு இது குறில் நெடில் கோ இப்படி வரணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 36 கொஸ்டின் 10 பாட்டு நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பதன் பொருள். மதுரை காஞ்சி பாடிய மாங்குடி மாதிரி. ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து படம் இரண்டும் சரி தான், ஆன்சர் சி. அதை பாருங்கள் ந இவை மூன்று மயங்குடின்ட்டுங்க. உச்சரிப்பில் சிறிதல் மட்டும் பொருள் வேறுபாடுன்றிருக்கா. ஆமாம் ரெண்டுமே சரி தான். ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் சரி, ஆன்சர் ஏ. 38 கொஸ்டின் பாருங்கள். கல்லாமை ஒளிகை என்னும் பொருளில் வரும் தொடர். இது வந்து 8th நியூ புக்கில் இருக்குது. இது எதுனா ஒரு விளைவு தொடர் சரிங்களா. அதை பாருங்கள் டெரகோட்டான்னு கேட்டுக்கோங்க. ஆன்சர் சொல்லுங்கள் சுடுமண் சிற்பம். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். அதை பொருள் செறிவு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அகமும் புறமும், இது பொருள் செறிவு கிடையாது சரிங்களா. இது நேரினே இணை நெறினே அப்படி தான் பொருள் செறிவுன்னு ஒன்று பார்த்தோம்னா. இப்போ கண்ணங்கரையில் பச்சை பசேல் அப்படின்னு போன கொஸ்டின் கூட பச்சை பசேல்னு பார்த்தோம், அதுதான் சரிங்களா. காலை மாலை அகமும் புறம் உற்றார் உறவினர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நேரினே இணை சரிங்களா, அதுதான் அந்த டாபிக் தான் சரிங்களா. சொல்லு பொருள் பொச்சாப்புன்றது சோர்வு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இருக்கும் சரிங்களா, அதுதான். ஏன்னா தூத்துக்குடி சம்மந்தமாக அந்த பேச்சு வழக்கில் உள்ளது. உப்பர் என்பது வந்து தாத்தாவை தான் குறிக்கும் சரிங்களா. ஓர் கேட்டிருக்காங்க. உயிரெழுத்து முன்னாடி ஓர் தான் வரணும், ஸோ ஆன்சர் இது சரிங்களா. இடத்துல ஓர் தான் கேட்டிருக்காங்க. உயிரெழுத்து இது மெய்யெழுத்து முன்னாடி ஒரு வரணும், ஸோ ஆன்சர் இதுதான் சரிங்களா. அடுத்த பாருங்கள். ஒப்புமைனா என்னது. ஒப்புமைனா இணை, அற்புதம்னா என்னது வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்னது 4 3 1 2 ஆன்சர் ஏ. அடுத்த பாருங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் சிக்கலான ஒரு பொருள் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எது என்றால் மனித மூளை தான். அதனுள்ள வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கும் செல்லின் எண்ணிக்கை டிரில்லியன் இருக்காங்க. அவை 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன அப்படின்னு இருக்காங்க. இந்த நியூரான்கள் வலைப்பின்னல் தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தத்துணர்வு,
தன்னுணர்வு ஆகியன எல்லாம் சரிங்களா. மூளை முதுகுத்தண்டில் இருந்தால் முளைக்கிறதுன்னு இருக்குங்க. தண்டிலிருந்து மடிப்பாக முட்டைக்கோசு இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு 200 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுதுன்னு இருக்குங்க. சிறுமூளை தான் நம்ம உடலில் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துதுன்றாங்க. ஸோ நம்ம இதை ரீட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் சிக்கலான பொருள் எதுன்னு கேட்டுங்க, மனித மூளை தான் சரிங்களா. மனித மூளை இருக்கும் செல்களின் எண்ணிக்கை எவ்வளோ கேட்டுக்காங்க, ட்ரில்லியன் சொல்லியிருக்காங்க. மேலே வந்து இருக்குங்க ட்ரில்லியன் சரிங்களா. மூளை எங்கிருந்து முளைக்கிறது கேட்குறாங்க. மூளை வந்து பார்த்தா முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. இங்கே பாருங்க மூளை வந்து பார்த்தீங்கன்னா அதனுள் இருக்கும். இங்கே பாருங்க மூளை எங்கே இருப்பாருங்க ஈரான் மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது அப்படின்னு இருக்கா, அதுதான். அதை பாருங்க மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ 800 மில்லி லிட்டர் தேவைப்படுங்க. இந்த குருதி தேவைப்படுதுங்க. நமது உடல் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எதுனா என்ன மூளை கட்டுப்படுத்துது, சிறுமூளை தான் நமது உணர்வு அசைவுகளை கட்டுப்படுத்துங்க. பாருங்க நம்ம உடலில் அசைவுகளை உணர்ச்சிகள் கட்டுப்படுத்துவது எதுனா சிறுமூளை அப்படின்னு இருக்குங்க. இதேமாரி தான் இருக்கும் சரிங்களா. ஈஸியாக எடுத்துலாம். இவை எல்லாம் உடம்புடுமை சரிங்களா. வையை பிரிச்சிங்கன்னா U + I இருக்குது. ஸோ இ வழி எவ்வும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனது இ வரணும். ஸோ வந்து பார்த்தா E + A உடல்மையில் உருவந்து பார்த்தா ஏ ஆகும். ஸோ வந்து பார்த்தா ஆன்சர் பி சரிங்களா. என்றும் இது வந்து பார்த்திங்கன்னா என்று ப்ளஸ் என்றும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றிலுகரம். அப்போ இந்த குற்றிலுகரம் பார்த்திங்கன்னா ரூ லாஸ்ட் இருக்குது என்றில் சரிங்களா. ரூவை பிரிச்சிங்கன்னா இரு ப்ளஸ் ஊ உயிரின் உக்குரல் பேரும். இங்கே இரு இருக்குது, இங்கே ஏ இருக்குது. இரு + A உடல்மையில் உருவந்து ரே ஆகும். ஸோ ஆன்சர் இதுதான் சரிங்களா. அப்போ என்று என்றும் சரிங்களா. தாம் ப்ளஸ் இனி அப்போ என்னென்னா தாம் இனி இம் ப்ளஸ் இ மீ ஆயிரும். உடல்மையில் உயிர்ந்தொன்று இப்படி என்னாச்சு தாம் இனின்னு ஆயிட்டு சரிங்களா. அப்போ ஆன்சர் சி இன்றாகி இதுவும் உடல்மையில் இது நம்ம குற்றிலுகரம் தான். ரூவை பிரிச்சிங்கன்னா இரு + ஊ உயிரின் உக்குரல் மெய்விட்டு ஓடியும். இங்கே இரு இருக்குது, வருமுள்ள ஆகில ஆ இருக்குது. இரு + ஆ என்னாச்சு ரா ஆகிரும். ஸோ ஆன்சர் தான் இன்றாகி. 55 கொஸ்டின் பாருங்கள். புறவலர்னால் இரவலர் சரிங்களா. இது உங்களுக்கு தெரியும். அதை பாருங்கள். கிழக்குனா கொண்டல், மேற்குனா கோடை, பொருந்தாத இணைன்னு கேட்டிங்கன்னா வடக்குனா வந்து பார்த்தோன்னா கிழக்குனா கொண்டல், அதுக்கு இன்னொரு பேர் தான் குணக்கு. வடக்குனா வாடைன்னு வரணும். ஸோ ஆன்சர் இதுதான். தெற்குனா சென்ட்ரல் காட்டு தான். ஆண்பால் பிள்ளை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாதது கேட்டுக்கோங்க, பொருந்தாதது தவறான கேட்டுக்கோங்க. காப்பு செங்கிரி தாழ் சப்பானி அப்படின்னு இருக்கும். அதை வந்து சிற்றில் சிறுபரி சிறுதேர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. கலங்கு அம்மானை ஊசல் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெண்பால் பிள்ளை தமிழுக்கு கலங்கு அம்மானை ஊசல் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உள்ளது. இது ஆண்பால் பிள்ளை தமிழ் கொடுத்துருக்காங்க, தப்பு. பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாது கேட்டுக்கோங்க. சிற்றில் சிறுபரி சிறுதேர் மூன்று என்னது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு வரும். அப்போது இதுதான் தவறானது சரிங்களா. ஆரினா என்னது கேட்டுக்கோங்க அருமை. அழுகின தங்கி சரிங்களா. இரடினா திணை தான். படுகர்னா என்னது மேடியில் பள்ளம் வரணும் சரிங்களா, பள்ளம். ஸோ அதை தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா டி. அதை 60 கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பில்லை இதுக்கு கான்செப்ட் சொல்லலாம் சரிங்களா. மீதெல்லாம் படித்தா தான் நீங்கள் போட முடியும். இதேமாதிரி கான்செப்ட் சொல்லி கொடுக்கலாம். அதனால் அதை பார்த்துக்கணும். நெகிழி பையை புறக்கணிப்பும் இருக்குது. இரண்டாம் வேற்றுமை சரிங்களா. ஸோ நெகிழிப்பை இப்போ பாருங்களேன். இதில் வந்து நெகிழியில் இப்போ வந்திருக்கு. ஏன்னா பையில் பலவிதமான பை இருக்குது சரிங்களா. அதில் நெகிழிப்பையை சொல்கிறதுனால இது ஒரு இருபெயரிட்டு பண்பு தொகை. அதனால் இருபெயரிட்டு பண்பு தொகையில் வலிமை மிகும். ஸோ இப்போ வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதுலேயும் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பையை இதில் வந்து இப்போ வரல, ஏன்னா இரண்டாம் வேற்றுமை. அப்போ இங்கே இப்போ வந்திருக்கு. புறக்கணிப்போம் இதுலேயும் வந்திருக்கு, இதுலேயும் வந்திருக்கு. ஸோ வந்து இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு நெகிழிப்பை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் டின்னு சரிங்களா. அடுத்த பாருங்கள் மரபு பிழை சரிங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு சரியான இது இருக்குது. மரபு பிள்ளைலாம் ஆன்சர் பண்ணுங்கள். கத்தரி பிஞ்சு தான் சரியான இது இருக்குது சரிங்களா. மாவடு சரிங்களா. அவரை பொட்டு அப்படின்னு வரணும். ஸோ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தா பி தான். மரபு வலுவில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், மயில். மரபு வலுவை கேட்டிருக்காங்க. மயில் தான் அகவும் கரெக்டான கொடுத்துருங்க. குயில் கூவும். கோழி வந்து பார்த்தா என்னது சேவல் தான் கொக்கரி சரிங்களா. மயில் வந்து அகவும் சரியான இது தான் கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ வந்து மரபு வலுவில் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா. கோழி வந்து கொக்கரிக்கும் தான் கரெக்டு தான். சேவல் தான் கூவும் சரிங்களா. சேவல் தான் கூவும். ஸோ இது ரெண்டும் கரெக்டு தான். ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. சாரி மயில் இது என்ன மரபு வலு கொடுத்துருக்காங்க. வலுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. மயிலாகும். கோழி கொக்கரிக்கும் தான். கிளி கீச்சிடும் இதுவும் கரெக்டு தான். அப்போ வந்து குயில் வந்து பார்த்தீங்கன்னா கூவும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா
தவறானது கேட்டிருக்காங்க சரிங்களா. அதான் டக்கு டக்குன்னு போடல, இதான் மிஸ்டேக் வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் பார்த்து போடணும் சரிங்களா. அப்போ மரபு வலு தவறானது எதுனா குயில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தும் கிடையாது கூவும், அதுதான் சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இது கரெக்டு, இது கரெக்டு, கிளி கீச்சல் 3 கரெக்டு தான். அதை பாருங்க மரபு பிள்ளை அற்றது அப்படின்னு கிடைக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து பார்த்தீங்கன்னா குணுகும் சரிங்களா, அப்போ தப்பு சரிங்களா. காகம் கரையும், இதுவும் தப்பு. கோழி வந்து பார்த்தீங்கன்னா என்னது கொக்கரிக்கும், அதுவும் தவறு. மயில் அகவும், இதுதான் சரியான இது சரிங்களா. ஆன்சர் ஏ. சந்திப்பிழை சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவ்வீறு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகர ஈற்றில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம்னு வரணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மவ்வீறு என்னன்னா இது அடிச்சிட்டு தான் நம்மளை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இப்பு வந்திருக்கும் சரிங்களா. அப்போ இப்பு. ஸோ இது ரெண்டில் இதுதான் வரும். பெரும் புகழை 2ஆம் வேற்றுமையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு வந்திருக்கு. பெற்று தந்த சரிங்களா, இத்து வந்திருக்கு. சிறந்த நூல். ஸோ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சரிங்களா. ஒளி வேறுபாடு உண்டாக்குதல்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த விலை வந்து நம்ம காஸ்ட் மதிப்பாயிரும் சரிங்களா. இந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல் ஆயிரும் சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. பார்னா என்னது ஒரு பொருள் தரும் பல சொல்லுக்குங்க. பார்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உலகம், ஒன்று மேதினி. இதெல்லாம் ஈஸி தான். சொல்லுதல்னா என்னது, ஒரு பொருள் பல தரும் சொல்லிக்கலாம் சரிங்களா. சொல்லுதல்னா என்னதுன்னா ஒன்று செப்புதல்னாலும் சொல்கிறது தான், கூறல்னாலும் சொல்லுதல் தான். இது கேட்குறது ஆயிரும், இது தவறு. கவனித்தலும் கேட்குறது மாதிரி தான். இப்போ பார்த்தோன்னா வாசித்தல் வந்து நம்ம வாசிக்கிறது, இது கிடையாது. மொழிதல், இது கிடையாது. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் என்னதுன்னா செப்புதலும் கூறலும் சரிங்களா. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 68ஆம் கொஸ்டின். உன் என்னும் வேறு சொல்லி பதம் சொல்லுங்கள். உண்டால். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஆடினால் என்பது வேறு சொல்லி சொல்லுங்கள். ஆடு. சூப்பர். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கள். அகரவரிசை எல்லாம் காவரிசை தான் இருக்குது. அப்போ காக்கா ஈஸியாக போட்டலாம். அது அகரவரிசையில் சொல்லுங்கள். வா வரிசை தான் இருக்குது. அப்போ பாருங்க வா ஈஸியாக போடலாம். அடுத்த அகரவரிசை ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர் எல்லோரும். பாப்பார். அதான் ஆன்சர் சொல்லுங்கள். அகரவரிசையில் 72 கொஸ்டின். சூப்பர். துறைமுகம், பொருட்கள், முதலீடு, வணிகம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். சுற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாவரிசை சா சி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி சரிங்களா. அதான் கொஸ்டின். விடை வகைகள். கால்பந்து விளையாடுவேன் என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் அப்படின்னு என்ன சொல்லுது, வினா எதிர் வினாதெல்லாம் இல்லைனா எதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு இனமான இன்னொரு விடையை சொல்லுது. அப்போ இது இனமொழி விடை சரிங்களா. விடை கேட்ட வினா மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படிங்காங்க. அப்போ வந்து இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு அப்படி தானே கேட்கணும் கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாக்கு வராமல் இருப்பேனோ அப்படின்னு என்னது, வினா எதிர் வினாதல். கேள்வி கேட்குற மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது கேள்வி தானே கேட்குறேன். ஒரு வினாக்கு எதிர் வினா வராமல் இருப்பேனோ அப்படின்னு கேள்வி கேட்குது. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது வருவித்தார்னாலே நீங்கள் சொல்லிடலாம் பிறவினை ஈஸியாக. வீடு கட்டி ஆயிற்று, இது தான் ஆயிற்று போயிட்டு, இதெல்லாம் செயல்பாட்டு வினை, இது ஈஸி தான். கிரியேட்டர் சரிங்களா. கிரியேட்டர்னா இது கிரியேட்டர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாளர். ஆர்டிஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர். கார்ட்டூன்னா ஒரு கருத்துப்படம். கேவ் பெயிண்ட்னா குகை ஓவியம். ஸோ வந்து பார்த்தா அப்போ ஆன்சர் என்ன வரணும், 2 3 4 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா சி. அதை பார்த்தா விஷம், பிறமொழி சொல்ல. விஷம்னா வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், நஞ்சின்னு தெரியும். இலக்க நெறிலேருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தா குடந்தை சரிங்களா. கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் சரிங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கான ஊர் பேரில் தவறான மருவு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு குடந்தைன்னு வரணும் சரிங்களா, இதுதான் கரெக்டு. அதை கோயம்புத்தூருக்கு கோவை காட்டு தான். மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வரணும். ஸோ இதுவும் தவறு தான். அரியலூருக்கு அறிவே அப்படின்னு எங்கேயும் நான் பார்த்த கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 2 தப்பு தான். அந்த கொஸ்டினுக்கு தப்பு தான் சரிங்களா. 2 ஆன்சர் வரும். அதனால் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி இப்படி தான் கோலா பண்ணி வச்சுருப்பாங்க. கொஸ்டின் எடுக்க தெரியாமல் சில இடத்துல எடுத்து வச்சுருப்பாங்க. சரி பார்த்துக்கலாம். கோழி என்பது இளமை பேர் என்ன சொல்லுவோம், கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். நாவாய் என்பது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கணும். அப்போ என்னது, புதிய சொல் உருவாக்கணும். 84 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். நாவாய்னா என்னது என்பது சரியான சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இது நாவாய்னா படகுன்னு அர்த்தம். சொல் பொருளில் தான் இப்படி கேட்டிருக்காங்க. மகாகவி பொருத்தமான காலம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மகாகவி சுப்பிரமணிய பாடு நீருதில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டு பெற்றவர். அப்போது வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிட்டு இறந்த காலத்தை சொல்லுது. ஸோ காலம் இறந்த காலம். இப்போ பாருங்கள், காலத்தில் சரியான இணை கேட்டிருக்காங்க. கண்ணன் வந்தான் சரிங்களா, இறந்த காலம், இது சரியானது தான். வருவான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்காலம். ஸோ வந்து இது தவறு. வருகிறான், இது வந்து நிகழ்காலம் வரணும், நிகழ்காலம். வருகின்றான், அப்போ என்னது, இது நிகழ்காலம். ஸோ இது வந்து வருவான் என்பது எதிர்காலம். ஸோ ஆன்சர் தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ மட்டும் சரியான ஆன்சர்.
87ஆம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். இல்லத்தில் புதிதாக கூரை என்பது கூரைன்னு என்ன சொல்லணும்? வேந்தனர் தான் சொல்லணும். இப்போ ஆன்சர் டி. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 10th புக்கில் இருக்குது, நியூ புக்கில் மொழித்திறன் பயிற்சியில் இருக்குது. சோலை பூவினில் வண்டி நம்ம என்ன செய்யும்? கவிழும் அப்படின்னு சொல்லணும். அடைப்புக்குள் உள்ளதுன்னா இந்த கவிழும் எங்கே வரணும்? இந்த இதில் சொல்லணும். அதுதான் இங்கே கேள்வி. சி. நகை இரு பொருள் தரணும். சரிங்களா? வேறு வேறு பொருள் தரணும், ஒரே பொருளை தரக்கூடாது. சரிங்களா? ஒன்று புன்னகைன்னு ஒரு பொருள் தருது, இன்னொன்று பொன்னகைன்னு ஒரு பொருள் தருது. இந்த புன்னகையும் சிரிப்பு ஒரே ஒரு தான், இதுவும் ஒரே மீனிங், இது ஒரு மீனிங். ஸோ அது ஒன்று. பொன்னகையும் அணிகளும் ஒரே மீனிங், நகைப்பு உவகையும் ஒரே மீனிங். ஸோ வந்து பார்த்தா ஆன்சர் இதுதான். வேறு வேறு பொருள் தரணும், இரு பொருள் தான். சரிங்களா? இரு பொருள். சரிங்களா? வேறு வேறு பொருள் தரணும். ஒன்று செய், ஒரு செயலை செய்யது சொல்லுது, இன்னொன்று ஒரு செய்யினா வயல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் சி. அதை பாருங்கள் லெக்சிகன் அப்படின்னு இருந்தால் இது நீங்கள் பார்த்துக்கலாம் பேரகராதி. மோரல்னால் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, கைடன்ஸ்னால் ஒழுக்கம், டிசிப்ளின். மோரல்னா நீதி. அதுக்கப்புறம் பாருங்கள் 92 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். மோரல்னா நீதி, கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல், டிசிப்ளினா ஒழுக்கம், சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர். 3 4 2 1 ஆன்சர் ஏ. 93 கொஸ்டின் பாருங்கள். புலி என்ன செய்யும்? அதோட இளமை பேர் கேட்டுருக்காங்க. புலி வந்து பார்த்தீங்கன்னா பரல் தான். சரிங்களா? அதை பாருங்கள் அவசர கொடுக்கறனால பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், எண்ணி செயல்படாமல் செயல்படுது. சரிங்களா? சொற்களின் கூற்று பேர் கேட்டிருக்காங்க. கரெக்டானது கம்பம் கொள்ளை தான் சரியானது. சரிங்களா? பின்னோட்டில் தவறான செய்தி தரும் தொடர் என்ன கேட்டிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தாலே இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். இது பார்த்தாலே தெரியும். அரிக்குமிடா கலவை ரோமானிய நாணயம் கிடச்சது. ஆமாம் கிடச்சது. புறப்பொருள் மலை இலக்க நூலும் ஏற்குழு குறித்த செய்தி இருக்குது. பட்டிமன்ற பற்றிய குறிப்பு மணிமேகலையும் இருக்குது, சிலப்பதிகாரத்தில் இருக்குது, கம்பராமாயத்தெல்லாம் இருக்குது. இதில் ஒன்று 8 10 என்னும் பெயர்கள் எடுத்து வல்லினம் மிகாதுன்னு இருக்காங்க, மிகும். சரிங்களா? ஏன்னா 8 தொகை இப்படிங்கிற இத்து வந்திருக்கு. சரிங்களா? 8 தொகைன்னு நம்ம எழுதலை, இத்து வந்திருக்கோம். 10 பாட்டு 10 பாட்டுன்னு எழுதலை, இப்போ வந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தா அங்கே வல்லினம் மிகவும். சரியான தொடர் இருக்காங்க. வள்ளி இது சரியான தொடர்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடராமல் இருக்குது. சரிங்களா? வல்லினம் மிகவும் மிக இடங்களை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதுதான் சரியானது. ஆன்சர் சி. சூப்பர். எல்லாம் ஆன்சர் கட்டுருக்காங்க. சொல்பொருள். தேசம்னா நாடு, நெறினா எனது வழி, மாசு வரனா குற்றம் இல்லாமல், மேதைனா அறிஞர்கள். ஸோ வந்து பார்த்தா இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 98 கொஸ்டினுக்கு 2 1 4 3 ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏ. அதாவது ஒருமைப்பன்மை. சரிங்களா? பறவைகள்னு பன்மையில் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா பறக்கின்றது ஒருமையாயிரும், பறக்கிறார் இதுவும் கிடையாது, பறக்கின்றார்கள். சரிங்களா? இதுவும் கிடையாது. அப்போ வந்து பார்த்தோன்னா பறக்கின்றன. சரிங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா பறக்கின்றார்கள் வந்து உயர்திணை ஆயிரும். இது வந்து பார்த்தோன்னா பன்மை தான், ஆனால் அக்ரிணியில் இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஒருமையிலே இருக்குது, இது கிடையாது. பறக்கிறார் இதுவும் கிடையாது. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் வந்து ஏ தான். அது ஒருமைப்பன்மை. இது வந்து உயர்திணையில் பன்மையில் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? நிற்கின்றான் ஒருமையில் இருக்குது, நிற்கின்றன இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அக்ரிணையில் பன்மையில் இருக்குது. ஸோ இது தவறு. நிற்கின்றது இது வந்து அக்ரிணையில் ஒருமையில் இருக்குது, நிற்கின்றனர் இதுதான் வந்து பார்த்தா உயர்திணையில் பன்மை, இங்கேயும் உயர்திணையில் பன்மை. ஸோ உயர்திணையில் பன்மை, உயர்திணையில் பன்மை. ஸோ ஆன்சர்ஸ் டி. ஆன்சர் முடிஞ்சது. இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு அப்லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தா நிறைய எவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கிங்களோ அவ்வளோ வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருப்போம். அடுத்த ஜிகே கொஸ்டின் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.